ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய ஒரு 20 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி 5 மார்க்கும் 2 மார்க்கும் அப்லோட் பண்ணிட்டேன். தனித்தனியாகவும் அப்லோட் பண்ணிட்டேன், சேர்த்து ஒரே வீடியோவாகவும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் நிறைய பேர் வந்து 5 மார்க் வந்து என்ன படிக்கிறது எது படிக்கிறது நிறைய லாஸ்ட் மினிட்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே ஒரு 10 5 மார்க்கில் ஒரு 8லேருந்து 9 5 மார்க்கு டெஃபினெட்லி உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 15லேருந்து 20 5 மார்க் தான் சொல்லுவேன். அதுக்குள்ளே தான் இருக்கும் கன்ஃபார்ம். ஸோ அந்த இதை மட்டும் படித்தாவே போதும். ஸோ என்னென்ன 5 மார்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 11th நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம், ஸோ அப்படிங்கிற நிறையா கெரியர் கைட்லைன்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து 9 5 மார்க் வந்து நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே அட்டன் பண்ணிடலாம். ஒரு 5 மார்க் மட்டும் நீங்கள் எப்படி கேட்பாங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அது எப்படி கேட்பாங்க, என்ன சாப்டர் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ அந்த 9 5 மார்க் படிக்கிறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு 15லேருந்து 20 5 மார்க் நான் வந்து சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பொறுத்தளவு நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் படிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. நான் சாப்டர் வைஸ் சொல்கிறேன், எது கன்ஃபார்ம் கேட்பாங்க எது எப்படி அப்படின்னு. சாப்டர் 1ல் இந்த கொஷின், இந்த A கிராஸ் B யூனியன் C, இந்த மெத்தட் வந்து டெஃபினெட்லி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மிட் டர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எல்லாத்துக்குமே இதை படிச்சிருப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. ஸோ இந்த 6th கொஷின் 7th கொஷின் இது எல்லாமே, இந்த எக்ஸாம்பிள் 1.3 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரெப்ரசன்டேஷன் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் எதில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 1 சேர்த்துக்கிறணும். இந்த கிரேட்டர் தென் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென், தேர்ஃபோர் 1 தவிர அடுத்துள்ள எல்லாமே. அப்போ 2 3 4 5 இது எல்லாமே எக்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, 2ங்கிறது -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ -1லேருந்து -1 0 1, அப்போ 1ஐயுமே சேர்க்கணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஐயுமே சேர்த்துக்கணும். -1 0 1 இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சுன்னா 2. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் -1 இந்த 0 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ f(0)ங்கிறது அந்த செகண்ட் இது. அப்போ அதுக்கான டேரெக்டாக வேல்யூவே வந்து 2 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெரி ஈஸியான ஒரு கொஷின். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேட் பண்ணுறது. ஸோ இந்த ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மு, இதெல்லாம் எக்ஸாம்பிள் 1.11 1.8 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த காம்போசிஷன் டைப் எப்போவாது தான் கேட்பாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த காம்போசிஷன் டைப் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு இந்த இருக்குல்ல f(-2) இந்த இது, அப்புறம் இந்த A கிராஸ் B, A இன்டர்செக்ஷன் B, அந்த கிராஸ் வச்சு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த 1.4 எக்ஸசைஸ்க்குள்ளே தான் கேட்பாங்க. இந்த சம்ஸை நல்லா பார்த்துக்குங்க. காம்போசிஷன் டைப் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசாக பார்க்கல கன்ஃபியூஸ் ஆகும். பட் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். உங்களால் முடிஞ்சதுன்னா பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். பட் காம்போசிஷன் டைப் அவங்க அவ்வளோ போக மாட்டாங்க. டேரெக்டாகவே அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் சாப்டர் 1ல் நீங்கள் அதை படிச்சிங்கனாவே ஐ எம் ஷுவர் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க கம்பல்சரி. காம்போசிஷன் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த சம்ஸ்லாம், இல்லாட்டி வேணா விட்டுறலாம். அந்த 1.5 எக்ஸசைஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கம்ப்ளீட்டாகவே நீங்கள் விட்டுறலாம். ஓகேங்களா. சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எடுத்தோன்னே கம்பல்சரி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. எக்ஸசைஸ் 2.8ல் ஃபைண்ட் த சம் ஆஃப் த என் டர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ். அந்த 0.4 + 0.44 அது, அப்புறம் 3 + 33 அது, இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். n(n+1) / 2ன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து n டர்ம்ஸ் ஆஃப் அந்த 5 + 55 + 555 அந்த இது. ஸோ இந்த 3 சம்லேருந்து மேக்ஸிமம் இந்த 3லேருந்தே ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால இந்த 3 சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அதை தாண்டி உங்களுக்கு சாப்டர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா HCF ஃபைன் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிள் 2.6 அப்புறம் யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதத்தை பயன்படுத்தி HCF ஃபைன் பண்ணுறது 6th கொஷின். அந்த 2.1 எக்ஸசைஸில் 6th கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2.7 எக்ஸசைஸில் 9th சம்மும் எக்ஸாம்பிள் 2.44 இதெல்லாம் செகண்ட் சாப்டரில். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா HCF அப்படி இல்லை அப்படின்னா அந்த n டர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ், அந்த 5 + 55 3 + 33 இருக்குல்ல, அந்த 0.4 + 0.44 அந்த டைப்ல இருந்தே மேக்ஸிமம் ஒன்று கேட்டுருவாங்க. அது இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த சம்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் HCF அந்த n டர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் அது ரெண்டே நல்லா பார்த்துங்க. ஐ எம் ஷூர் கம்பல்சரி ஒன்று வந்துடும். ஓகே. அப்படியே வந்து நம்ம 3rd சாப்டர் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். 3rd சாப்டரில் வந்து இந்த வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து கம்பல்சரி ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்து அப்படியே அணிகள் பகுதி மேட்ரிக்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். அணிகள் பகுதி ஸோ 3.17க்கு அப்புறம் இருக்கும். அணிகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் AB கொடுத்துட்டு AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ், அந்த டைப்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா
ஜிசிடி ஃபைன் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஜிசிடி ஆஃப் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஜிசிடி அது வந்து முடிஞ்சா பாருங்கள் 3.2 எக்ஸசைஸில் இருக்கும், இல்லாட்டி விட்டுறலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் பாலினாமியல் டிவிஷன் மெத்தடை பயன்படுத்தி ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு. 3.8ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும், இல்லாட்டி சம்டைம்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப அதில் உள்ள எம்என் வேல்யூ இல்லை ஏபி வேல்யூ அது ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துங்க, அந்த ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது எக்ஸாம்பிள் 3.21 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4 பொறுத்தவரை நீங்கள் 3 தியரம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் ஐ எம் ஷுவர் அட்டன் பண்ணலாம். அந்த 3 தியரம் தேல்ஸ், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர். ஓகேங்களா, இந்த 3 தியரம் நல்லா பார்த்துங்க. ஒரு தியரம் கம்பல்சரி கேட்பாங்க. தேல்ஸ், பித்தாகரஸ், தமிழ் மீடியம், ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா கோண இருசம வெட்டி தேற்றம். 5th சாப்டரில் நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம். குவாட்ரிலேட்டரோட ஏரியா நாற்கரத்தின் பரப்பு ஃபைன் பண்ணுற அந்த மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க, கம்பல்சரி அது வந்து ஒன்று வரும். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல் 5th, 6th, 7th செம்மு 5.4 அடுத்து 5.6 5.4 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நாற்கரத்தின் பரப்பு மட்டுமே பாருங்கள் போதும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5.2ல் இந்த பேரலோகிராம் அந்த மெத்தட் ஒன்று பார்த்துங்க. இல்லாட்டி வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் நாற்கரத்தின் பரப்பு மட்டுமே ஷுவராக பார்த்துட்டு போகலாம். 6th சாப்டரை பொறுத்தளவில் இது லாஸ்ட் மினிட்ல படிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். அப்படி ஒமிட் இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கவர் ஆல் த கொஷின்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, 7th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 7.3 and 7.4 வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 7.3ல உள்ள கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு செகண்டு 5th 7 எக்ஸாம்பிள் 7.24. ஸோ அடுத்தது 7.25 26 இந்த இது 7.4 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4th 5th 6th 7th 8th இது எல்லாமே பார்க்கணும். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் இது ரெண்டுமே வந்து கொஷின்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் அந்த ஃபார்முலாஸ் டேபிளில் உள்ள ஃபார்முலாஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாவே மெத்தடாலஜி தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுறலாம். அதே மாதிரி 8th சாப்டர் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து கம்பல்சரி இந்த மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. 8th சாப்டர் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 8.3ல் 7th 8th 9th எக்ஸாம்பிள் 8.19 பார்த்துங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த P of A union B union C method, and the probability of addition theorem on probability, P of A union B and P of A union B union C, இந்த ரெண்டு மெத்தடுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை வச்சு வரதான் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி கேட்பாங்க பார்த்துங்க. இதே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா புள்ளியல்ல திட்ட விளக்கம் ஃபைன் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறது கேட்பாங்க. டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும், டேபிள் கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் வந்து வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, அது ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு 10th நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய டைப்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பேன், ஃபங்க்ஷன்ஸ் ரெப்ரசன்டேஷன், அந்த ஆரோ டயக்ராம் அது இல்லை A cross B union C அந்த மாதிரி இது. ஸோ இது சொல்லியிருப்பேன். இதே செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5+555 அந்த மெத்தடில் ஒரு 3 சம்மு, ஃபைண்ட் த சம் ஆஃப் த n டர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ், ஜிசிடி ஃபைன் பண்ணுற சொல்லியிருப்பேன். ஸோ அதே HCF ஃபைன் பண்ணுற சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஜிசிடி வந்து தேர்ட் யூனிட். அடுத்து ஸ்கொயர் ரூட், தேர்ட் யூனிட்ல ஸ்கொயர் ரூட், மேட்ரிக்ஸ் அணிகளில் எல்லாமே பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 4th யூனிட்ல 3 தியரம் சொல்லியிருப்பேன். 5th யூனிட்ல நாற்கரத்தின் பரப்பு, குவாட்ரிலேட்டரல் ஏரியா, முடிஞ்சா ட்ரியாங்கிள் ஏரியா, முக்கோணத்தின் பரப்பும் பார்த்துக்கங்க. சிமிலராக தான் இருக்கும் ரெண்டுமே. 7th யூனிட்ல வந்து 6th வந்து 5th சொல்லியாச்சா, 6th வந்து ட்ரிகனாமெட்ரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் படித்தா எல்லாத்தையும் படிக்கணும், இல்லாட்டி ஒமிட் பண்ணி வர வேண்டியதான் கம்ப்ளீட்டாக. 7th யூனிட்ல 8.3 and 8.4 எக்ஸசைஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட் அதில் கொடுத்துருக்கேன், அதை சொல்லியிருக்கேன். நான் PDF வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 8th யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி அது பேஸ்ட் பண்ணி வர கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அது பார்த்துங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணுறது அது வரும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிக்க வேண்டிய 5 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பார்த்துங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். மேக்ஸ் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.